News TV, enlightening the thirsty. பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானுமில்லை, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லை, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போலுமை சேவிக்கலையே, மரியாளை போலுமை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லை. நான் வீணாகி பாழாகி நானாகவே வந்திருக்கின்றேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை
ஜீவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அதிகாலையிலே பிரசன்னம், திவ்ய நற்கருணை நாதரே. உம்மை நாளும் போற்றிடுவேன், என் நாளும் ஸ்துதித்திடுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. விண்ணகத்திலிருந்து வந்த இறைவன் இயேசு கிறிஸ்து. விண்ணக தந்தையால் இந்த மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்ட இறைவன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வடிவிலே வாழ்வதரும் உணவாக, நிலை வாழ்வளிக்கும் உணவாக, ஆற்றுப்படுத்தும் உயிருள்ள உணவாக நம் முன்னே வீற்றிருக்கின்றார். இறைவனை ஆராதிப்போம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்திருப்பவன் மிகுந்த கனி தருவான் என்று சொல்லி அவருடைய அருளிலே, அவருடைய ஆசிரியிலே இணைந்திட இதோ இன்றைய நாளிலே, இந்த பொழுதிலே நமக்கு ஆண்டவர் அழைப்பு எடுக்கின்றார். அழைக்கும் இறைவனை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே
எல்லா நன்மைத்தனங்களையும் புரிந்து வருகின்றார். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி எந்நாளும் இந்த நற்கருணை வடிவிலே இந்த மாபெரும் நற்கருணையினுடைய ஆசீர்வாதத்தின் வடிவிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நிலை வாழ்வினை வாழ்வதரும் உணவினை கொடுக்கின்ற அந்த அற்புதமான நற்கருணை இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், இயேசுவே பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைய உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைய உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், இயேசுவே பதில் தாருமே. சோராமல் ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், இயேசுவே பதில் தாருமே.
காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 44 முதல் 51 முடிய. என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வுக்காகவே கொடுக்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் தம்மை சிறிது சிறிதாக தொடக்கத்திலிருந்தே வெவ்வேறு நிலையிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் மனிதனை படைத்து இந்த ஏதோன் தோட்டத்திலே அவர்களுக்கு இந்த மரங்களிலே இருக்கின்ற பழங்களை கொடுத்து உணவாக, அந்த பழங்களின் மூலமாக உணவாக இருந்து அவர்களை வாழ வைக்கின்றார். அடுத்த கட்டத்திலே இஸ்ராயேல் மக்கள் பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வருகின்ற போது அவர்கள் உணவில்லாமல் தவிக்கின்றார்கள். எனவே ஆண்டவராகிய கடவுள்
மன்னா என்ற உணவினை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தி அந்த உணவின் மூலமாக தம்மையே வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை பொழிகின்றார். இஸ்ராயேல் மக்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றனர். இத்தகைய பயணத்தை தொடர்ந்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்தவுடன் 10 கட்டளையை அவர்கள் சந்திப்பு கூடாரத்திலே வைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிலே உணர்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக கடவுள் மோசே வழியாக கொடுத்த திருச்சட்டம் தோரா என்று சொல்லப்படுகின்றது. இந்த திருச்சட்டத்தின் மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றார்கள். இறைவாக்கினருடைய காலகட்டத்திலே ஆண்டவரை இறை வார்த்தையிலே கண்டுகொண்டதை, இறை வார்த்தையானது அவர்களுக்கு எவ்வாறு மீட்பளிக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய புத்தகம் 55வது அதிகாரம் இறை வசனம் 10 மற்றும் 11. மழையும் பனியும் வானகத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். ஆக இறைவனுடைய வார்த்தை வாழ்வளிப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக சிறிது சிறிதாக ஆண்டவராகிய கடவுள் தம்மையே வெளிப்படுத்தி தம்முடைய பிரசன்னத்தை பல நிலைகளிலே உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. நற்கருணை, வாழ்வளிக்கும் உணவு, தந்தையாகி இறைவனால் அனுப்பப்பட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய உடலின் மூலமாக, தம்முடைய சதையின் மூலமாக நமக்கு உணவினை அளிக்கின்றார், தம்மையே வெளிப்படுத்துகின்றார். முழுமையான வெளிப்பாடு, முழுமையாக அர்ப்பணித்தல், தம்மையே அர்ப்பணித்ததை, வாழ்வதரும் உணவாக தம்மையை அர்ப்பணித்ததை பார்க்கின்றோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு, இன்கார்னேஷன். இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து மனு உருவு எடுத்த அந்த நிகழ்வினை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக அந்த உடலையே நமக்கு வாழ்வளிக்கும் உணவாக கொடுத்து நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய வாழ்வளிக்கும் நற்கருணை ஆண்டவர், அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் நிலை வாழ்வினை அடைவோம் என்பதை என நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வுக்காகவே கொடுக்கிறேன். நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே ஆண்டவர் தம்மையே கையளித்ததை நாம் பார்க்கின்றோம். திருச்சட்டமானது இயேசு கிறிஸ்துவிலே
நிறைவேற்றப்பட்டது. அத்தகைய திருச்சட்டத்தின் மூலமாக ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசிரை உணர்ந்தனர். ஆனால் அதற்கு மேலாக இந்த நற்கருணை நமக்கு வாழ்வளிக்கின்றது. இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17வது இறைவசனத்திலே, திருச்சட்ட மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. இந்த நற்கருணை வழியாக அருளும் உண்மையும் நமக்கு வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய வாழ்வளிக்கும் நிலை வாழ்வளிக்கும் யாராலும் அழிக்க முடியாத நிலை வாழ்வளிக்கும் இத்தகைய ஆண்டவருடைய அன்பினுடைய பிரசன்னத்தை இன்றைய நாளிலே உணர்வோம். சிறிது சிறிதாக தம்மையே வெளிப்படுத்திய இறைவன் இந்த நற்கருணையிலே முழுமையாக தம்மையே வெளிப்படுத்தியிருக்கின்றார். இத்தகைய மாபெரும் அன்பிற்காக ஆண்டவருடைய ஆற்றலை உணர்வோம். இதோ நம்மையே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நிலை வாழ்வளிக்கின்ற இறைவன் நமக்கு நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் அருளையும் உண்மையான ஆசிரியம் நிறைவாக தரும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். எங்களை நாளும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, வாழ்வுதரும் உணவு நானே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்ன அன்பு தெய்வமே, நம்புகிறோம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கின்றோம். இதோ இந்த நற்கருணையிலே நீர் முழுவதுமாக வீற்றிருக்கின்றீர். இந்த நற்கருணை பிரசன்னத்திலே உம்முடைய ஆற்றலை உணர்கின்றோம். அதனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்றோம் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் இறைவா, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திலே இழந்ததையெல்லாம் நீர்தாமே மீட்டு தாரும். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இழந்திருக்கின்றோம், குடும்பத்திலே அன்பை இழந்திருக்கின்றோம், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையை இழந்திருக்கின்றோம், குறைநிலையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை இழந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ வாழ்வுதரும் உணவாக இருக்கின்ற நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே எந்தெந்த நல்ல காரியங்களை இழந்திருக்கின்றோமோ அதனை உம்முடைய இந்த பிரசன்னத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நீர்தாமே தந்து வழிநடத்தும் ஆண்டவரே. பொறுப்படுத்தி கொண்டு நீர்தாமே எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றியும் மனநிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆமேன். மாண்புயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய்
நிறைவாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமாவளின் திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நலா குருப்பா கம்பெனி நன்றி எதிராகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெயமரியா பசில்மேரி குளோரி ஆரோக்கியமரி மரி செல்வி சபியர் கஸ்தோன் உடல்நலக்காகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெற வேண்டிய நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், சகாயமாதாவிற்கு நன்றி விலையாகும். தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றைக்காகும், தம்பி மேரி அடலனுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைத்தமைக்கு இதய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும். தம்பி மேரி அடலின், தம்பி ரிச்சர்ட், தம்பி ரெஜினா, தம்பி மேரி மோனிகா அவர்கள் நால்வரும் பிரான்ஸ் செல்லும் பயணம் நல்லபடியாக அமையும்படியாகும். பிரான்சில் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டியும் வீரரத்ன நிதிய ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். அனிதா வனத்தகுமார் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், வசந்தராஜா மற்றும் ராஜேஷ் வேலை கிடைக்க வேண்டியும், ஆந்திரே ஜோசப் உடல்நலக்காகவும் நல்ல முறையில் இந்தியா திரும்பி வரவும், இமானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடக்கவும், ரமணசங்கர் மனமாற்றம் அடையவும், செலின் மன உளைச்சலிருந்து விடுபடும்படியாகும், ஆந்திரே மிஷேல் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், ஆந்திரே திதியே கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் மற்றும் அனிதா கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இதை ஆண்டவருக்கு நன்றி விலையாகும்.
அமிர்த ராசாத்தியம்மாள் ஆனந்த் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜீவானந்தம் பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து டிவி நன்றி விலையாகும், மரிய ஆஷா உடல்நலக்காகவும், மோயிஸ் சிந்துராயலு அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய நாளிலே சிறப்பாக சார்லஸ் கொலன் நிர்மலா அவருடைய 25ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி விலையாகும், அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இன்றைய நாளிலே ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி ஒப்புவிடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தியிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நலமெல்லாம் நல்கிடும் இறைவா, நிலைத்த மன உறவினார் சார்ல்ஸ் கொலன் நிர்மலா இவர்களை இணைந்து 25 ஆண்டுகளாய் இன்பத்திலும் துன்பத்திலும் கருத்தொருமித்து வாழும் வரமளித்தீ. இவர்களது அன்பை பெருக்கி புனிதப்படுத்தி இளர வாழ்வில் தொடர்ந்து இவர்கள் தம் மக்களோடு ஒருவருக்கொருவர் துணையாயிருந்து மகிழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 40 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால்
எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர்தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவுசெய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத் என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே, அவரே நம் கால்கள் இடரவிடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது, அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால்
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மணநாள் தந்த வாக்குறுதி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். வாழ்வில் தியாகம் நற்செயலால் அவ்வுறுதி என்றும் நிலைத்திருக்கும். இணை பிரியாமல் உன்னுடனே இறுதி வரைக்கும் வாழ்ந்திடவே இடைவிடாதுந்தன் திருவடியில் என்னை அர்ப்பணம் செய்திடவே என்னை அர்ப்பணம் செய்திடவே இணைத்துக் கொண்டே இறைவா. அன்பாந்தரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உமக்கள் சார்ல்ஸ் குல நிர்மலா இவர்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இத்திருப்பலியிலிருந்து இவர்கள் அமைதி மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராவே. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே எக்கால
காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சீரப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை எண்ணி மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலையுண்டவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் மக்களுக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணைகளும் முதுமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமை அடைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனது தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவரை நமக்கு ஓந்தராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்போல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருண மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இல்லமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்செவின் விசுவாசத்தையை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதி அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய சமாதானம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். மன்றாடுவோமாக. அருள் வழங்கும் இறைவா, மக்கள் சார்ல்ஸ் கொலன் நிர்மலா இணைய தம்பதியரை தம் மக்களோடு உற்றார் உறவினோடும் குடும்பத்தின் திருப்பலியில் அமர செய்தி தங்கள் குடும்ப வாழ்வில் இவர்கள் தொடர்ந்து உண்மையுடன் நிலைத்திருந்து விண்ணக விருந்துக்கு வந்து சேரும் மட்டும் முதலால் ஒன்றித்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறையாசியை பெற சிறந்தாழ்த்தி கரங்குப்பி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் இறைவன் பிள்ளைகளாகும் பேட்டினை மீட்பின் பலனையும் அளிக்க திருளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலையை கொடையாக பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பெறுவீர்களாக. ஆமென். விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவர் உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல் நிறைந்த வாழ்வாள் அவரோடு வான்வீட்டை அடையும் பேறு பெறுவீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பங்கு பெறவையிலும் திருவழிபாட்டு குழுவிலும் மிக முக்கியமான பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிற சிறப்பாக பொதுநிலையினருக்கான அருள் பணியாளர் பட்டத்தை பெற்று நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற திருவாளர் சார்ல்ஸ், திருமதி நிர்மலா தம்பதியர் இன்று தங்கள் திருமண வாழ்வின் 25வது ஆண்டை சிறப்பிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீடிய ஆண்டுகள் வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும், அருட்பணியை ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்தி இவர்களுக்கு எங்கள் ஆசிரை அளிக்கின்றோம். இவர்கள் 2 பெண் பிள்ளைகளை எடுத்திருக்கிறார்கள். எனவே இவர்களையும் இவர்கள் குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா